இந்திர யோகம். சரி, விசாக நட்சத்திரம் 16வது நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரம் குருவோடைய அம்சம், குருவோடைய நட்சத்திரம் இல்லையா விசாகம். அப்போ இந்த விசாக நட்சத்திரம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாத்துல. அப்போ காலபுருஷனுக்கு 7ஆம் இடம். அப்போ ஒரு மனைவி ஒரு குடும்பஸ்தானம் ரொம்ப அமையணும், நிரந்தரமான ஒரு விஷயம்னா 7ஆம் அதிபதி ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. அப்ப இந்த விசாக நட்சத்திரத்துல என்ன யோகம் இருக்குன்னு பாருங்க. இந்திர யோகம். இந்திரனை போல் வாழ வேண்டும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு புராணங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்திரனை போல வாழணும், ஏன்னா ஆடம்பர வாழ்க்கை. ஆனா இந்த நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெருசா ஆடம்பரம் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு படிப்பு குடும்பம் இதுல ரொம்ப ஈடுபாடு அதிகம். ரொம்ப ஒரு ஆடம்பரமா இருக்கணும் அப்படின்னா அதுல பெருசா இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா பதவிகள் அடிக்கடி பறிப்போவது யாருக்கு? இந்திரனுக்கு தான். பயம், ஏதாவது ஒரு விஷயத்துல பயமாவே இருக்கும் அவங்களுக்கு. நீங்க விஷா நட்சத்திரத்துல யாராவது இருந்தா வாங்க, உங்களுக்கு எப்பவுமே ஒரு வித பயம், எதிரியாவது ஒரு பயம். அது இதுன்னு சொல்லவே முடியாது, ஏதாவது ஒரு விஷயத்துல பயம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த பயம் எதுக்கு அப்படின்னா இதுல போயிடுவோமோ, இதுல மிஸ் ஆயிடுமோ, இதுல நம்ம ஜெயிக்க முடியாதோ, இப்படி பயம் பற்றிக்கொள்ள. ஏன்னா இந்திரனுக்கு பதவி பறி போகும், ஆனால் அந்த இந்திரனுடைய பதவியை யாரும் நிரந்தரமா தக்க வச்சுக்க முடியாது. இந்திரனுக்கு மட்டும்தான். பறி போனாலும் திரும்ப இந்திரனுக்காக அந்த இடம் இருக்கு. இந்திரனுடைய இடத்துல சும்மா ஒரு அர்ஜென்டா இருக்கலாம், ஒரு நார்மலா அந்த நாட்களை இருக்கலாமே, நிரந்தரமான ஒரு பதவியை இந்திரன் பதவியை வாங்கி கொள்ள முடியாது. புரியுதுங்களா? வெற்றி நிச்சயம் இந்திரனுக்கு எப்பவுமே. அப்போ இவங்களுக்கு வெற்றி நிச்சயம். எதுல? ராஜ்யத்துல, படிப்புல, ஆளுமையில, அவங்க எல்லா விஷயத்திலும் வெற்றி நிச்சயம். பயத்தை போக்கி கொண்டால் வெற்றி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். குரு செவ்வாயோட சேர்க்கை, குரு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க. குரு செவ்வாயோட சேர்க்கை என்னன்னா குரு மங்கள யோகம். குரு மங்களம் கண்டிப்பா தோட்டம் துறவு இருக்கலாம், பாட்டம் போட்டு சேர்த்து வச்ச சொத்து இருக்கலாம், இல்ல கொஞ்சம் காலி நிலமாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. நல்ல குலத்தில் பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. குரு மங்கள யோகம் இருக்கு, குருவும் செவ்வாயும் சேரும் போது. அப்போ இதுல இந்திர யோகம் அப்படிங்கிறது இந்திரனுக்கு அனைத்து கிரகங்களுமே அடிப்படைந்துதான் இருக்கு. இந்திரனுக்கு அனைத்து கிரகங்களும். அப்ப உங்களுக்கு ஏதாவது விஷயத்துல எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லாத்துடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். லட்சியம், வெற்றியை நோக்கி போகக்கூடிய லட்சியம் இருக்கு. கடும் முயற்சியால் உயர்வு, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கடும் முயற்சி, அந்த முயற்சியின் மூலமா நீங்க வெற்றி அடைவீங்க. உங்களுடைய லட்சியமே வெற்றி தான், நான் ஜெயிக்கணும், இதுதான் உங்களுடைய வெற்றி. நிறைய விஷயங்கள்ல வெற்றி அடையவும் செய்வீங்க, மற்றவர்களுக்கு நீங்க நல்ல முறையில பயன்படவும் செய்வீங்க. உங்களுடைய ஏதாவது ஒரு விஷயத்த அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, உங்களை மீறின சக்தி. நீங்க ஒரு விஷயத்துல இருப்பீங்க, உங்களுக்கு அது தெரியவே தெரியாது, ஆனா அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு செயல்படுத்தி கொடுப்பீங்க. இந்த மாதிரி நல்ல எண்ணங்கள் நல்ல உள்ளங்கள்லாம் அதுல இருக்கு. நீங்க பரிகாரமா முருக வழிபாடு செய்வது, முருக வழிபாடு கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம். பால் அபிஷேகம், ஏதாவது ஒரு முருகர் கோயில் இருந்தா பால் அபிஷேகம் செய்யுங்க, அற்புதமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயம் உண்டாகும். தீபதானம், தீபதானம் அப்படின்னா என்ன அப்படின்னா கோயிலுக்கே போங்க, பஞ்சலோக விளக்கு, பஞ்சலோக விளக்குல அணையா விளக்கு ஏதாவது இருந்தாலும் சரி, இல்ல கர்ப்ப கிரகத்துக்குள்ள ஒரு தீபம் தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அணையா விளக்கு மாதிரி, அந்த தீபதானம் பண்ணுங்க. அது மோட்சத்துக்கு நல்ல ஒரு அமைப்பு. உங்களுடைய கர்மாக்களை குறைத்து உங்க முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெற்று நல்ல ஒரு அமைப்பை உண்டு பண்ணி கொடுக்கும் தீபதானம். அப்ப தீபதானம்ங்கிறது நல்ல ஒரு அணையா விளக்கு, கர்ப்ப கிரகத்துக்குள்ள ஒரு விளக்கு எரியறது நீங்க பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் நீங்க வாங்கி கொடுக்கறது மூலயமா இந்த யோகத்தையும் பெற முடியும், உங்களோட வாழ்க்கையில சகல விஷயத்தையும் அனுபவிக்க முடியும். யாராவது இருக்கீங்களா விசாக நட்சத்திரம்? ஓகே, விசாக நட்சத்திரத்துல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நான் சொல்றது எப்படின்னு நீங்க ஒரு சில கமெண்ட் போட்டாதான் எங்களுக்கு தெரியும்.
நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்னுடைய ஜாதகத்தில் என்ன யோகங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கும் 9944555797 இந்த நம்பருக்கும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து 9994308850 இதுக்கும் நீங்கள் கால் மெசேஜ் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிக்கலாம், உங்களுடைய ஜாதக டீட்டெயிலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்த நட்சத்திரத்துக்கு போயிடலாமா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்தது